Good morning students. Today we are going to see about ozone depletions. So ozone layer is the region of Earth's stratosphere that absorbs most of the sun ultraviolet radiations. Okay, the ozone layer is also called as ozone shield, and it acts as a protective shield, cutting the ultraviolet radiations emitted from the sun. So in picture பாருங்க. So உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், Earth stratosphere region. இது வந்து பார்த்தீங்கன்னா this region of stratosphere region that absorbs most of the sun ultraviolet radiations. இதான் அப்சர்வ் பண்ணும். Okay, so this the ozone layer is also called as ozone shield. The ozone layer is also called as ozone shield. It acts as a protective shield. இதுதான் வந்து ஒரு protective shield இருக்கு. So cutting the ultraviolet radiations emitted from the sun. So அங்கிருந்து வரக்கூடிய ultraviolet radiations என்ன பண்ணுதுன்னா it sends again back. Okay, so இதுதான் வந்து ஒரு protective shield which prevents from the earth. Okay, அந்த ultraviolet radiations straight earthக்கு வந்து உள்ள நுழையாம அதான் பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. So just above the atmosphere there are two layers, mainly troposphere, the lower layers, and stratosphere, the upper layer. So உங்களுக்கு இங்க பாருங்க, just above the atmosphere there are two layers சொல்லியிருக்காங்க. That is troposphere, that is a lower layer, and stratosphere, the upper layer. Okay, the ozone layer of the troposphere is a bad zone. The ozone layer of the troposphere is a what zone means it is a bad zone, and the ozone layer of stratosphere is known as good zone. நான் ஏற்கனவே சொன்னேன் இதுதான் வந்து good zone because it is ultraviolet radiations வந்து பார்த்தீங்கன்னா சன்லேருந்து emitted ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. Okay, so this is a good zone because this layer acts as a shield. இதுதான் என்ன சொன்னேன், it is act as a protective shield for absorbing ultraviolet radiations coming from the sun, which is harmful for what living organism, causing DNA damage. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்து சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லிவிங் ஆர்கன்ஸை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த திக்னஸ் ஆஃப் ஓசோன், இதோட திக்னஸ், இந்த ஓசோனோட திக்னஸ் வந்து பார்த்தோன்னா column of air from the ground to the top of the atmosphere is measured in the terms of. ஸோ கிரவுண்ட் லேயர்லேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் லேயர் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி மெஷர் பண்ணுவோன்னா இட் இஸ் மெஷர்ட் பை Dobson unit சொல்லியிருக்காங்க. ஸோ திக்னஸ் ஆஃப் ஓசோன் column is measured by what means Dobson unit. ஸோ இந்த ஓசோன் ஷீல்டு வந்து இஸ் பீங் டேமேஜ். இந்த ஓசோன் ஷீல்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா சில கெமிக்கல்ஸ்னால கொடுத்துருக்காங்க, சில வேதிப்பொருட்களால் உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ், நோட்டபிளி த குளோரோஃப்ளோரோகார்பன். ஓகே, ஸோ இது மூலம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு ஓசோன் ஷீல்டு வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. used by that is refrigerators. ஓகே, குளிர்சாதன பெட்டியில் இருந்தோ இல்லை ஏரோசோல்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், that is a fire spray and chemicals used as cleaners in many industries. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் ஷீல்டு வந்து is being damaged by what chemicals. The decline in the thickness of ozone layer, உங்களுக்கு thickness layer வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசோன் layer ஸோ குறைந்து வரதுக்கு காரணம் the decline in the thickness of ozone layer over restricted is called as ozone hole. ஓகே, ஸோ உங்களுக்கு திக்னஸ் வந்து குறைஞ்சி வரது பார்த்தோன்னா என்ன சொல்கிறீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட் ஓசோன் ஹோல். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா திக்னஸ்லாம் குறைஞ்சிருக்குன்னு காட்டியிருக்கேன். இதுதான் ஓசோன் டெப்ளீஷன் சொல்லுவாங்க, ஓசோன் ஹோல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓசோன் திக்னஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் சன்லேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஓசோன் ஹோலில் உள்ள நுழைஞ்சு எர்த் சர்ஃபேஸில் உங்களுக்கு அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் பாதிப்பு ஏற்படும். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய டேமேஜஸ் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் ஓசோன் டெப்ளீஷன் ஆர் ஓசோன் ஹோல். ஓகே, ஸோ செப்டம்பர் 16 தான் பார்த்தீங்கன்னா இஸ் அ வேர்ல்டு ஓசோன் டே. ஓகே, உலக ஓசோன் தினம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க செப்டம்பர் 16. ஸோ ஓசோன் டெப்ளீஷன் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரிசல்ட்ஸ் இன் மோர் யூவி ரேடியேஷன்ஸ் எஸ்பெஷலி. ஸோ ஓசோன் டெப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரிசல்ட்ஸ் இன் மோர் யூவி ரேடியேஷன் எஸ்பெஷலி யூவிபி ரேடியேஷன்ஸ் ஷார்ட் வேவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஓசோன் டெப்ளேஷன்ஸ் ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் யூவி ரேடியேஷன் எஸ்பெஷலி யூவிபி ரேடியேஷன், தட் இஸ் ஷார்ட் வேவ்ஸ், அண்ட் யூவிபி ரேடியேஷன் டிஸ்ட்ராய்ஸ் வாட் மீன்ஸ் பயோமாலிகுல்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்கின் ஏஜிங் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கின் ஏஜிங் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டேமேஜிங் லிவிங் டிஷ்யூஸ். ஓகே, லிவிங் டிஷ்யூஸ்லாம் டேமேஜ் ஆகும்.
அதேமாரி அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சொல்லும்போது சி இஸ் த மோஸ்ட் டேமேஜிங் டைப் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ். ஸோ இது மோஸ்ட் டேமேஜிங் டைப் ஆஃப் யூவி ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டர்ட் பை த அட்மாஸ்ஃபியர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டர் அங்கே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எர்த் சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூவி கான்ட்ரிபியூட்ஸ் 95% ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் விச் காசஸ் டேனிங், பேர்னிங் ஆஃப் ஸ்கின். ஸோ தோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறமாற்றம் ஏற்படும். பேர்னிங் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு தரும், தோல் வந்து கருகுதல் ஏற்படும் சொல்கிறாங்க. அண்ட் என்ஹான்சிங் ஸ்கின் கேன்சர் கூட சொல்கிறாங்க. தோல் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படும். ஓகே, ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசன் டெப்ளிஷன், ஓசன் ஹோல் வழியாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அட்மாஸ்ஃபியரில் எர்த் சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 95% ஆஃப் யூவி ரேடியேஷன் காசஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஏன்ஸ் யூனிஃபார்ம் ஓசன் லேயர் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கணும், அந்த ஓசன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் சீராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டில் தட் இஸ் அ வெல்பீயிங் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிக்ளைன் இன் திக்னஸ் ஏற்படக்கூடாது. டிக்ளைன் இன் திக்னஸ் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஓசன் ஹோல்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அங்கே என்னென்ன ரேடியேஷன் சொல்லியிருக்காங்கன்னா யூவிபி ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க. யூவிசி ரேடியேஷன் இஸ் த மோஸ்ட் டேமேஜிங் ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க. 95% ஆஃப் யூவி ரேடியேஷன்ஸ் வந்து எதெல்லாம் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஸோ ஓசோன் அடுக்கோட தடிமனை வச்சு எப்படி நம்ம அளக்கிறதுன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே டாப்சன் யூனிட் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஓசோன் இஸ் எ கலர்லெஸ் கேஸ். ஓகே, ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு நிறமற்ற வாயுன்னு கொடுத்துருக்காங்க. வித் தட் இஸ் ரியாக்ட்ஸ் ரெடிலி வித் ஏர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் காசஸ் ரப்பர் டு கிராக். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் என்ன ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரப்பர் கூட உங்களுக்கு வெடிப்பு ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்ட் பிளான்ட் லைஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தாவர உயிர்களின் காயத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. டேமேஜிங் லங்ஸ் டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நுரையீரல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசுக்களில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓசோன் அப்சர்வ்ஸ் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் பி அண்ட் யூவி ஆல்ஃபா ரேடியேஷன் ஃப்ரம் சன்லைட். ஸோ ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரிய ஒளியிலிருந்து அல்ட்ராவயலட் ஏவும் அல்ட்ராவயலட் பி எனும் தீங்கு விளைவிக்கும் கதிரியக்கத்தை ஓசோன் உட்கிரகிக்கவும் சொல்லியிருக்காங்க, தன்மையுடையது. ஓகே, அப்சார்ப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் அப்சார்ப்ஸ். ஸோ வாட் இஸ் கால்ட் டாப்சன் யூனிட்? ஏற்கனவே சொன்னேன், திக்னஸ் ஆஃப் ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த யூனிட் வச்சு அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா தட் இஸ் எப்படி அளப்பாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டாப்சன் யூனிட். ஸோ டாப்சன் யூனிட் இஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் டோட்டல் ஓசோன். ஓகே, ஸோ மொத்த ஓசோன் அளவிட உதவும் ஒரு யூனிட் என்ன சொல்கிறாங்கன்னா டாப்சன் அலகுன்னு சொல்லுவாங்க, யூனிட் சொல்கிறாங்க. ஸோ ஒன் டாப்சன் யூனிட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 0.001 அட்மாஸ்பியர் 0.0 centimeters is the number of molecules of ozone that would be required to create what? A layer of pure ozone. Okay, 0.01 millimeter thick at temperature of 0 degree Celsius and a pressure of 1 atmosphere. Okay, உங்களுக்கு 1 atmosphere சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டோட்டல் ஓசோன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லேயர் ஆஃப் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் 0.3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புவி பரப்பின் மீது காணப்படும் மொத்த ஓசோன் அடுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0.3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, தடிப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க, திக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டாப்சன் யூனிட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லலாம், 300 டாப்சன் யூனிட் என்று குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் வச்சு அந்த டாப்சன் யூனிட் சொல்லியிருக்காங்க, திக்னஸ் ஆஃப் ஓசோன் வச்சு உங்களுக்கு டாப்சன் யூனிட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஃபால்ஸ் கலர் வியூ ஆஃப் டோட்டல் ஓசோன், the purple and blue color. ஓகே, the purple ஊதா மற்றும் நீல நிறங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, the ozone least ozone சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஓசோன் மிக குறைந்த அளவு பகுதியாகும்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன கலர்னு சொல்கிறாங்கன்னா the purple as well as blue கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசோன் வந்து லீஸ்ட் ஓசோன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த yellow and reds are where there is more ozone சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பகுதியில் ஓசோன் மிகுந்து காணப்படுகிறது, அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சர்ஃபேஸில் உங்களுக்கு அந்த கலர்ஸை வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, த கலர் வியூ ஆஃப் டோட்டல் ஓசோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கலரை வச்சு எது வந்து அதிகமாக இருக்குது எது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த திக்னஸ் ஆஃப் ஓசோன் பார்த்தீங்கன்னா காலம் ஆஃப் ஏர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெஷர் இன் வாட்? டாப்சன் யூனிட். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். The stratosphere which is a protective shield ன்னு சொல்கிறோம். ஓகே, so which emits the ultraviolet radiations, and then this ozone layer which is called as a bad zone சொல்கிறோம்.
This stratosphere, which is called as a good zone, because it acts as a shield and absorbing the UV radiations coming from the sun, okay, which is harmful for what? Living organism and causing what? DNA damage. ஓகே, ஸோ முக்கியமான கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குளோரோஃப்ளோரோகார்பன் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஓசோன் ஷீல்டு வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் உள்ளே நுழையுது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.